வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 16. இந்த வீடியோவில் ஒரு ஃபைலில் ஒரு நோட் ஃபைல் ஒரு யூசர் ஒரு நோட் ஃபைல் கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நோட் ஃபைலில் நான் பண்ண வேண்டிய சில வேலைகள். ஸோ அப்போ எப்படி ஒரு நோட் ஃபைலை கிரியேட் பண்ணுறது, அது ரிலேட்டட் ப்ராசஸஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதே சீரீஸ் 2ல் வீடியோ நம்பர் 15ல் கிரியேஷன் ஆஃப் அ நோட் ஃபைல் அண்ட் ரிலேட்டட் ப்ராசஸஸ் இது எல்லாமே தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நம்பர் 15 நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வியூ பண்ணிவிட்டு ஒரு நோட் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ரெஃபரன்சிங் எப்படி பண்ணுறாங்க, ஃப்ளாகிங் எப்படி பண்ணுறாங்க, இந்த தகவல்கள் எல்லாமே இன்னும் அடிஷ்னலாக சில விஷயங்களும் அதில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த வீடியோ நம்பர் 16ல் உங்களுக்கு என்ன தெரிவிக்கணும் அப்படின்னா, ஒரு நோட் ஃபைல் ஒரு ஃபைலில் ஒரு ஃபைலில் ஒரு நோட் ஃபைல் கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு யூசராக அந்த கிரியேட் பண்ண அந்த யூசரோட அடுத்த லெவல் ஆஃபீஸராக நான் என்ன பண்ணணும் அந்த நோட் ஃபைலுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு. ஒரு ஃபைல் கிரியேட்டர்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் லெவலில் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர் டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்டன்ஸ் கூட ஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நோட் இவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அடுத்த லெவல் ஆஃபீஸர்ஸ்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சூப்பரிண்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் மைட் பி சூப்பரிண்டென்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், எஸ்ஏஓ, ஒரு யூனிட் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இப்போ பண்ண போகிற இந்த ஒரு ப்ராசஸ் தான் இவங்க எல்லாருமே இந்த நோட் ஃபைல் சம்மந்தமாக பண்ணுவாங்க. இதுவே சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபைல் இனிஷியேட் பண்ணுறது சில ஆஃபீஸஸில் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆர் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆர் ஈவன் எஸ்எஸ்ஐஸ் ஆர் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபைல் ஹேண்டலிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் நோட் ஃபைலுக்கு மட்டும். டு பி வெரி ஸ்பெசிஃபிக், இப்போ டிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசவே இல்லை. நோட் ஃபைலுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்னு எடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸரில் இதில் ஏதோ ஒரு ரேங்க்கில் நான் இருக்கேன். நான் இந்த ஃபைல் கிரியேட்டர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைல் கிளிக் பண்ணேன்னா என்னோடய ஃபைல் இன்பாக்ஸில் அந்த ஃபைல் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபைல் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நோட் 1 என்னோட அசிஸ்டண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நோட் 2 என்னோட சூப்பரிண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் நோட் ஃபைலை படித்து பார்த்துட்டு இந்த நோட் ஃபைலுக்கான தபால்கள்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா டிஓசியில் ஜஸ்ட் தபால் இந்த மாதிரி நம்பர் தான் தெரியும். நான் ஒன்று இதை போய் டேரெக்டாக அப்படி கிளிக் பண்ணலாம். டேரெக்டாக கிளிக் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் ரெசிப்டை நான் படிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் டிஓசியில் இருக்கும் போதே இந்த ஆல் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இந்த டிஓசியில் இருக்கிற ரெசிப்ட்ஸில் எத்தனை பேஜஸ் இருக்கோ அந்த எல்லா பேஜஸுமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த டிஓசிக்கும் ஆளுக்கும் நடுவில் ரீசெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு ரெசிப்ட். இந்த ஃபைலில் இந்த என்டையர் ஃபைலில் ஒரு ரெசிப்ட் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரெசிப்ட் சொல்லிட்டு ஒரு 5 ரெசிப்ட் ஆட் ஆகிருக்கு. அந்த 5வது ரெசிப்ட் தான் கடைசியாக இந்த ஃபைலில் ஆட் பண்ண ரெசிப்ட் அப்படின்னா நான் இந்த ரீசெண்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைலில் ரொம்ப ரீசெண்டாக எந்த ரெசிப்டை ஆட் பண்ணாங்களோ அந்த ரெசிப்ட் இங்கே தெரியும். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை காமிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு ரெசிப்ட்னு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ரெசிப்ட் இந்த ஃபைலில் இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு ரெசிப்ட் ஆட் பண்ணுறாங்க புதுசாக, மைட் பி 35ன்னு ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 36ன்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஸோ 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 17 பேஜ் இருக்குது, இதில் ஒரு 18 பேஜ் இருக்குது, இதில் ஒரு 5 பேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதே மாதிரி நம்பர்ஸ் இங்கே தெரியும். அடுத்து இந்த நம்பர் அதுக்கு மேலே தெரியும், இந்த நம்பர் அதுக்கு மேலே தெரியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கு பேரலாக பக்கத்தில் தெரியும். நம்ம வேணால் இன்னொரு ஃபைல் எடுத்து அதில் மல்டிபிள் ரெசிப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இது ஒரு ரெசிப்ட் இருக்குது, மல்டிபிள் ரெசிப்ட்ஸ் இந்த ஃபைலில் இருக்குன்னா ரீசெண்டாக எந்த ரெசிப்டை இந்த ஃபைலில் ஆட் பண்ணாங்களோ அந்த ரெசிப்டை மட்டும் நான் பார்க்கணுன்னா ஜஸ்ட் ரீசெண்ட்னு கொடுத்தா போதும், எனக்கு அந்த ரெசிப்ட் மட்டும் தான் தெரியும். ஒரே ஒரு ரெசிப்ட் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கிளிக் பண்ணாலும் சரி, ஆல் கிளிக் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துலேயும் ஒரே கண்டென்ட் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஓசினா என்ன? டிஓசினா இந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட அனைத்து கரஸ்பாண்டன்சஸ், டேபிள் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ டேபிள் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸில் எல்லா ரெசிப்ட்டுமே லிஸ்ட் ஆகுது, லிஸ்ட் ஆகிடுது. ஸோ ரீசெண்ட் ஆல் சொல்லியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் நோட்ஸ் எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
என்னோட அசிஸ்டண்ட் ஒரு நோட் போட்டாங்க, என்னோட சூப்பரிண்டென்ட் ஒரு நோட் போட்டாங்க, அடுத்து நான் ஒரு நோட் பண்ணணும்ல. இதில் என்னோட ஃபைல் இப்போ ஃபிசிக்கலாக வந்து இப்போ நான் ஒரு பேப்பரில் எழுதும் போது கண்டிப்பாக நான் ஷேர் ஃபார்வர்டட் சப்மிட்டட் வாட் எவர் இட் இஸ் பண்ணுறேன்ல, அது நான் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஆட் க்ரீன் நோட் கொடுத்துக்கிறேன். ஆட் க்ரீன் நோட் கொடுத்தேன்னா நான் ஆஸ் அ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக நான் டைப் பண்ண வேண்டிய இது இங்கே வந்துச்சு. இப்போ மைட் பி நான் ஒரு சூப்பரிண்டென்ட்னா கூட என்னோட அசிஸ்டண்ட்டோட நோட்டுக்கு அப்புறம் நான் பண்ண போகிற வேலைகள் இதுதான். இப்போ நான் வந்து இப்போ ஷேர் ஃபார்வர்டட்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது இந்த விண்டோ எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு இது பெருசாக வேணும்னா நீங்கள் இந்த ஆட் க்ரீன் நோட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விட்ச் வியூ. இந்த ஸ்விட்ச் வியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகிடும், இந்த மாதிரி ஆகிடும். அப்போ அடுத்து நீங்கள் என்ன கேட்கலாம், நான் எனக்கு வந்து என்னோட அசிஸ்டண்ட் ஆர் எனக்கு எனக்கு முன்னாடி இருந்த அந்த நபர், பர்டிகுலர் நபர், அவங்க போட்ட நோட் ஃபைலில் நான் பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ப்ரீவியஸ் நோட்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, இந்த ப்ரீவியஸ் நோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்ஸ் எல்லாமே இங்கே தெரியும். ஓகே, எனக்கு இந்த நோட்டு தெரியுதுங்க, பட் ஆனால் எனக்கு இப்போ இந்த டேபிள் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸில் ரெசிப்ட்ஸ் இருந்துச்சு இல்லை, அந்த ரெசிப்டை பார்க்கணுன்னா அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போய்ட்டு இப்படி கிளிக் பண்ணி இது பார்த்துட்டு பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா இந்த ப்ரீவியஸ் நோட்ஸ் தெரியாது. ஸோ ப்ரீவியஸ் நோட்ஸ் தெரியும் போதே, இந்த மாதிரி இருக்கும் போதே எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், ஸ்விட்ச் வியூ. இந்த ஸ்விட்ச் வியூவை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல மேலே இங்கே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதோ அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஆளை கிளிக் பண்ணி நான் அந்த தபாலை இங்கே படிச்சுக்கலாம், இந்த இடத்துல படிச்சுக்கலாம். ஸோ திடீர்னு என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு இந்த தபாலை பெருசாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வியூ இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். பெருசானதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து ப்ரீவியஸ் நோட்ஸை பார்க்கணுன்னா திரும்பவும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா குட்டியாகிடும், ப்ரீவியஸ் நோட்ஸ் இங்கே தெரியும். ஸோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு ஹெட்டிங்ஸோட இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா டாகிள் பண்ணி பார்த்துக்கிறேன்னா திரும்பவும் இந்த ஸ்விட்ச் வியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த பாதி ஹாஃபில் இருந்தது ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஓசி, ரீசெண்ட், ஆல் அண்ட் ப்ரீவியஸ் நோட்ஸ் அண்ட் நீங்கள் நோட் ஆட் பண்ணுறது எப்படி மற்ற விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்போ இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இப்போ இது க்ரீன் நோட்டாக இருக்கிறதுனால இது வந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் போட்ட நோட்டு, இது ஜஸ்ட் ஒரு சூப்பரிண்டென்ட் வந்து ஃபார்வர்டட் போட்டிருக்காங்க. பட் இதுவே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது க்ரீன் நோட்டில். யூ ஹேவ் டு காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட நோட்டில் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்ன மாற்றணுமோ யூ கேன் சேஞ்ச். ஜஸ்ட் கண்டென்ட் வைஸ் போகாதீங்க, என்ன டைப் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக சொல்கிறேன், இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் பை சான்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லைனா ஜஸ்ட் சிம்பிளாக என்ன பண்ணுவீங்க, சார் ஃபார்வர்டட், சார் சப்மிட்டட் ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன பண்ணுமோ அதை டைப் பண்ணிப்பீங்க. ஸோ இது நோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, டிராஃப்ட் லிஸ்ட்னா என்னென்னா, இப்போ இந்த ஃபைலை வந்து இந்த ஃபைலில் ஒரு டிராஃப்ட் இருக்குது, அந்த டிராஃப்டில் ஒரு கையெழுத்து போடணும். கையெழுத்து போடும்போது இங்கே டிராஃப்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிராஃப்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன் உங்ககிட்ட, நீங்கள் ஒரு அந்த ஃபைல் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைரார்கி, அந்த சிஸ்டமில் நீங்கள் ஒரு நபர், ஒரு எண்ட் யூசர். இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, லெட் மீ டைப் இட் டவுன் ஹியர். இப்போ நான் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு சூப்பரிண்டென்ட், அடுத்து ஒரு ஏஓ வருவாங்க, அடுத்து எஸ்பி வருவாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இப்போ உங்கள் யூனிட் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். அப்படி இருக்கும்போது இவங்க ஃபைல் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு நோட் ஃபைல் இருக்குது, ஒரு டிராஃப்ட் இருக்குது. ஸோ நோட் ஃபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. இந்த டிராஃப்டை பார்க்கணும்ல, டிராஃப்டை எப்படி எடிட் பண்ணணும், அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வேறு வீடியோவில் தனியாக சொல்லலாம். இப்போ நான் டிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று டிராஃப்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிராஃப்ட் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டுனா என்னென்னா, இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த வேர்ட் வெர்ஷன்ஸ், வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3ன்றாங்கல்ல, அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ண டிராஃப்ட் வந்து வெர்ஷன் 1, இட் இஸ் வெர்ஷன் 1. இந்த சூப்பரிண்டென்ட் இருக்காங்கல்ல, இவங்க இந்த டிராஃப்டை பார்த்துட்டு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகிடும்னா வெர்ஷன் 2 ஆகிடும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க, இந்த சூப்பரிண்டென்ட் பண்ண கரெக்ஷன்ஸை வந்து திரும்பவும் இவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அப்படியே விட்டுட்டா வெர்ஷன் 2ஓடு நின்று போயிடும். இவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா திஸ் பிகம்ஸ் வெர்ஷன் 3. அண்ட் இதே மாதிரி இந்த யூனிட் ஆஃபீஸருக்கும் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா இட் பிகம்ஸ் வெர்ஷன் 4. ஸோ இந்த மாதிரி எல்லா வெர்ஷன்ஸும் லிஸ்ட் ஆகிற இடம் தான் இந்த டிராஃப்ட் லிஸ்ட். இந்த டிராஃப்ட் லிஸ்ட் எனக்கு இவ்வளோலாம் குழப்பங்கள் வேண்டாங்க. இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கும்போது என்ன ஆகும்னா,
இது வெர்ஷன் 1 அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ண டிராஃப்ட். சூப்பரிண்டென்ட் கரெக்ஷன் பண்ணது டிராஃப்ட் வெர்ஷன் 2. அப்படி இருக்கும்போது வெர்ஷன் 1 கிளிக் பண்ணுமா வெர்ஷன் 2 கிளிக் பண்ணுமான்றது இந்த டிராஃப்ட்ல கன்ஃபியூஷன், இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல இந்த இடத்துல கன்ஃபியூஷன்ல இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்ல தெரியக்கூடிய டிராஃப்ட் எதுன்னா இந்த வெர்ஷன் 2 தான் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இன்னும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னா, இப்போ சூப்பரிண்டென்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க வெர்ஷன் 3 ஆகிடும். அடுத்து ஒரு யூனிட் ஆஃபீஸர், ஒரு எஸ்பி லெவல் ஆஃபீஸருக்கு போகும்போது இவங்களுக்கு இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா வெர்ஷன் 1 இந்த மாதிரி வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3ன்னு தெரியும். பட் ஆனால் வெர்ஷன் 3 எக்ஸாக்டாக இவங்களுக்கு இமீடியட்டாக கீழே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ன ஃபைனலைஸ் பண்ணாங்களோ அதுதான் வெர்ஷன் 3. அதுதான் இங்கே டிராஃப்ட் டாக்குமெண்ட்டில் தெரியும். இன்கேஸ் பை சான்ஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இவங்க வெர்ஷன் 1ன்னு கிரியேட் பண்ணாங்க, ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணாங்க. அந்த டிராஃப்ட் இவங்க கரெக்ஷன் பார்க்கல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவங்களும் கரெக்ஷன்ஸ் பார்க்கல, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கடைசியாக ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர், யூனிட் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போகும்போது இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். டிராஃப்ட் டாக்குமெண்ட்லேயும் அதே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஒரு ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டமில் இருக்கிறாங்க, இந்த என்டையர் சிஸ்டமில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இவங்க கிடையாது. இவங்களை எடுத்துட்டோன்னா, ஸோ இந்த லெவல்ஸில் இருக்கிறவங்க இல்லை இதுக்கு மேலேயும் இருக்கிறவங்க ஒரு நோட் ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தோம். வணக்கம்.